அன்பார்ந்த உறவுகளே, வணக்கம். இன்று பாடசாலைகள் பற்றி ஒரு சிறிய கலந்துரையாடல். இது தனிப்பட்ட முறையிலே எவருக்கும் பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கிலே அல்ல. பொதுவாக நாங்கள் சொல்கிறோம், பாடசாலை கல்வியின் நோக்கம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையை உருவாக்கி கொடுத்தல் என்பதுதான் கல்விக்கூடங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். நாட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பிரஜையை உருவாக்கி கொடுத்தல், சமூகத்துக்கு ஆக்கி கொடுத்தல் தான் நோக்கம். வித்தியாலயம் என்றால் வித்யா ஆலயம், அதுவும் ஒரு ஆலயம். வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற, கல்வியை கொடுக்கின்ற ஒரு ஆலயம். ஆகவே அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், அதிபர்கள் கடவுளாக நோக்கப்படுகிறார்கள். அதற்காகத்தான் ஆலயங்கள், வித்தியாலயங்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் கடவுள்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அன்பு, அறிவு, மனப்பாங்கு, திறன், உண்மை, நேர்மை, ஒழுக்கம், இவை யாவற்றையும் கல்விக்கூடங்கள் ஆக்கி கொடுக்க வேண்டும். அதே போல் ஆசிரியர்கள், அதிபர்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. கடவுளிடத்தே நாங்கள் கேட்கிறோம். கடவுள் எங்கும் எவையும் எரியுறு நீர் போல இருப்பவனாகவே அந்த பண்புகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இப்படி இருந்தால் இருக்கின்ற பாடசாலையில் நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்களுக்கு நாங்கள் ஒரு கும்பிடு போடுகின்றோம். நாங்கள் சில பாடசாலையில் பொழுது பார்க்கிறோம், அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், இவர்களுக்கிடையே கசப்பு, விருப்பமின்மை, முரண்பாடு, போராட்டம் போன்றவற்றை நாங்கள் இப்பொழுது நடைபெறதை காணுகிறோம். இது மனவருத்தத்துக்கு உட்பட வேண்டிய விடயம். ஆனால் இவை யாவற்றிற்குமே மூல காரணமாக ஒன்று அதிபராக இருப்பார், அல்லது ஆசிரியர்களாக இருப்பார்கள், அல்லது ஆசிரியர்கள் இருப்பாங்க. பாடசாலை உள்ளே இருந்துதான் இவ்வாறான முரண்பாடுகள் வெளிக்கு கொண்டு போய் வெளியிலுள்ளவர்களை இணைத்து கொண்டு ஒரு முரண்பாடான சூழலை உருவாக்கம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இவற்றிற்கு காரணகர்த்தாக்களாக நாங்கள் பல பிரிவுகளிலே இருக்கிறவர்கள் நாங்கள் ஆசிரியர்கள், அதிபர்களை காணலாம். ஒன்று, பாடசாலைக்கு ஒழுங்காக சமாளிப்பவர்கள், நேரத்துக்கு வரமாட்டார்கள். பாடசாலை விட்டதும் ஓடுகின்ற நோக்கிலே தான் இருப்பார்கள். பாடசாலையை பற்றிய ஒரு தியாக மனப்பான்மை இல்லை. மாணவர்களுக்கு நாங்கள் கடவுளாக, தந்தைகளாக இருக்க வேண்டும் என்கிற மனப்பாங்கு இல்லை. கற்பிக்க விருப்பமில்லாதவர்கள், முடியாதவர்கள், கற்பிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் எல்லோருமே புனிதர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆகவே தனது சோம்பல்தனங்கள், ஒழுங்காக முறையாக பேச தெரியாதவர்கள், பிரச்சனையிலே வாழ்பவர்கள் பிரச்சனையை எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் என்ன, குழம்பிய குட்டையிலே தாங்கள் மீன் பிடித்து மகிழலாம். இந்த பிரச்சனைகள் எல்லா பக்கமும் உருவாகின்ற பொழுது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஏன்னா அதிபர் படிப்பிக்க சொல்ல மாட்டார், பெற்றோர்களை அங்கே தூண்டிவிடுவதன் மூலமாக அங்கே குழப்ப நிலை. ஆகவே இந்த குழப்ப நிலையிலே இன்பம் காணுகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். ஆகவே பாடசாலையிலே உள்ளும் வெளியிலும் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக அதிபர், ஆசிரியர், மாணவர்கள், மன்னிக்க வேண்டும், அதிபர், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் பொதுவாக பெற்றோர்களை பற்றி அதிபர், ஆசிரியரை மோசமாக சொல்வார்கள், அதிபர் ஆசிரியரை பற்றி பெற்றோர்களை மோசமாக சொல்வார். இப்படியே தூண்டிவிட்டு அவர்கள் அந்த பேடிகள் என்று சொல்கிறார்கள். ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இல்லாத ஒரு விதமான மனப்பாங்கு கொண்டவர்கள். இவரை நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். எல்லோருமே எல்லாவற்றையும் நம்பக்கூடாது. ஆகவே சிந்தித்து செயல்படுகின்ற திறமை, எப்பொருள் யாராக கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நாங்கள் நடவடிக்கை வேண்டும். பொதுவாக ஆசிரியத்துவம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு கொடை. எவ்வளவுதான் படித்தவனாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், அது ஒரு சில குறிப்பிட்ட பகுதியினருக்கு கிடைக்கிறது. ஆகவே அது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்க அந்த கொடையை நாங்கள் முறையாக, நெறியாக பயன்படுத்த நமக்கு தகுதி இல்லை என்று நம்பினால் அந்த
தொழிலை விட்டு ஒதுங்கி வேறு வேறு தொழிலுக்கு செல்வது தனக்கும் நல்லது, அந்த தொழிலுக்கு மரியாதை சேர்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே நாங்கள் 1970 ஆசிரியராக இருக்கின்ற பொழுது எங்களதுக்கு நடை, உடை, பாவனை, வாழ்க்கை முறை எல்லாவற்றிலுமே சில கட்டுப்பாடுகள் இருந்தன. நாங்கள் நினைத்தவாறு வாழ முடியாது. சமூகத்திலே எங்களை எதிர்பார்ப்பதாகவே அவ்வாறான கட்டுப்பாடு இப்பொழுதும் இருந்தாலும் அது நீட்டல், மடித்தல் என்று சொல்லுகின்ற ஒரு இருக்கிறது. இளைஞர்களை நாங்கள் இப்பொழுது கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் தான் ஆசிரியராக வருகிறார்கள். ஆகவே நாங்கள் சமூகத்துக்கு முன்மாதிரியாக நடப்பது சிறந்தது. மாதா, பிதா, குரு, அதற்கடுத்து தெய்வம் என்று சொல்கிறாகவே நாங்கள் தெய்வத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் இறைவனாக இல்லாவிட்டாலும் அந்த இறை தன்மைகளே சிலவற்றை அவர்கள் மனதிலே ஊட்டுவதாக இருக்க வேண்டும். ஆகவே எம்மிடத்திலிருந்தான் ஒழுக்கம் உருவாக வேண்டும், உலகத்துக்கே, நாட்டுக்கே, அரசியலுக்கே என்று கூறுகிறேன். மாத்ருதேவோ நமக, பித்ருதேவோ நமக, ஆச்சாரிய தேவோ நமக என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த தொழிலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.